வணக்கம், நான் டாக்டர் ஷகிலா. இன்னைக்கு ஏடிஹெச் அண்ட் ஏடிஹெச்டிங்கிறது இது ஒரு விதமான குறைபாடு தான். இது எதனால வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா சரி பண்ணிடலாம். இதுல இருந்து வெளிவர என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னன்னா, அதிகமா கோபப்படுறது, அதிகமா உணர்ச்சி வசப்படுறது, அதிக சந்தோஷப்படுறது, மூடு பிளக்சுவேஷன்ஸ் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி மனநிலை மாற்றங்கள் ஏற்படும். 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த ஏடிஹெச்ச மனசை அமைதியா வச்சுக்கிறதன் மூலமா இந்த தொந்தரவிலிருந்து விடுபடலாம். இது லைஃப்ல பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி பிராக்டிஸ் பண்றதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியறவங்க கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸா மனசுல வர்ற சின்ன சின்ன டிப்ரெஷன்ஸ், ஏதாவது நிகழ்வுகள் மனசுல அடிக்கடி வந்து மனசை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி இருந்தா உடனே நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு மனசுல பாதிப்பை ஏற்படுத்தாம பாத்துக்கிட்டாலே ஒரு பெரிய மாற்றத்தை உணர முடியும். ஏடிஹெச் போன்ற தொந்தரவுகள் இருந்தா டாக்டரோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதையே மூலிகைகளை கொண்டு கூட நாம சரி பண்ணலாம்.